அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த வருடத்துல உச்சமாகுறாரு. மீன ராசியில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சமாவாரு. சோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பேசப்பட்டுட்டு வருது. இது நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா? எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதன் வகையில அன்ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் அனலைஸை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம், மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம். முக்கால் பங்கு சுபகிரகம், கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். இந்த சுக்கிரனை தான் வந்துட்டு இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. அதன் வகையில சுக்கிரன் வந்து உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அது ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமா வரும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும். ஸோ அது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கிரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த 2025ல பார்த்தோம்னா கரெக்டா ஜனவரி 28ல சுக்கிரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் மே 27th வரைக்கும் மீனத்திலேயே இருப்பார். ஆகவே இந்த ஜனவரி 28ல இருந்து மே 27 எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு 119 நாட்கள் மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். இதுல வந்து இடையில ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷனும் வருது. ஓவரால் அந்த ஒரு 119 நாட்கள் சுக்கிரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசி தனுசு. தனுசு ராசிக்கு இந்த உச்ச சுக்கிர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. பொதுவா 4ல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல உச்சமாகிறது இன்னொரு சிறப்பு. கேந்திரத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல பலன்களை நிச்சயமா பண்ணும். அதே சமயத்துல சுக்கிரன் நமக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகிறது கொஞ்சம் குற்றம் தான். அது மட்டும் இல்லாம 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு. அது பெரிய அளவுல பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த உச்ச சுக்கிரன் காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வரும். ஏன்னா வந்து சுக்கிரன் நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் ரோலை பிளே பண்ணுவாரு. 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 4ல உச்சமாகிறது குற்றம் தான். ஆனா 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு. இயற்கையா பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அதுலயும் உச்சமாகிறது அவங்க பெரிய மாற்றத்தையும் பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப இந்த உச்ச சுக்கிர பலன்கள் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். முதலாவதா 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகும் போது நிறைய சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதாவது புதுசா வண்டி வாங்குறது, ஆல்ரெடி இருக்கிற வாகனத்தை புதுசா புதுப்பிக்கிறது. நிறைய பேர் வந்து லோன் போட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே போல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடுக்காக ஏதாச்சும் லோன் போட்டிருந்தீங்கன்னா அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, மேலும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது, பழைய வீடை சுத்தம் செய்து அதை புதுப்பிக்கிறது சார்ந்த விஷயங்களை செய்யறது. ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல பலன்களை 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அதுவும் உச்ச சுக்கிரன் பண்ணும். ஆனா என்ன நீங்க ஒரு விஷயம் மைனூட்டா பார்க்கணும்னா சுக்கிரனோட ராகு பகவான் இணைந்திருக்காரு. மார்ச் மாதத்துல பார்த்தோம்னா சனி பகவான் வந்து இணைவாரு. அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகும். எனவே 2 பாவகிரகங்களுடைய கூட்டணி 4ஆம் இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் அந்த இடத்துல உச்சமா இருப்பாரு. அதே போல மார்ச் மாதத்திலேயே சுக்கிரன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு. சோ அந்த காம்பினேஷனும் கிரியேட் ஆகும். இதெல்லாம் நம்ம வச்சு கொஞ்சம் கலந்து பார்க்கும்போது ராகுவோட இணைந்த சுக்கிரன் ஒரு விஷயத்தை சிம்பிளா பண்ணணும்னு நினைக்காது. ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகும். நம்ம ஒரு விஷயத்தை சிம்பிளா பிளான் பண்றோம்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஒரு சின்னதா ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு அந்த எண்ண தூண்டல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபைனலா நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். சின்னதா பண்ணணும்னு நினைச்ச அந்த மாற்றம் கொஞ்சம் பெரிய மாற்றமா பண்ணிருப்போம். இதை நான் எதுக்காக இங்க வலியுறுத்தி சொல்றேன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் நீங்க மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருந்துக்கிறது நல்லது. கடன் வாங்கி எந்த ஒரு பெரிய மாற்றமும் பண்ண வேண்டாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருந்துக்கணும். ஏன்னா ராகு வந்து ஆசையை ஏற்படுத்தி மோசம் பண்றதுல கில்லாடி. அலி ராகுவோடு இணைந்த சுக்கிரன் வந்து செலவை பல மடங்கா இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சிக்கனமா உங்களுடைய மாற்றங்களை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம். நீங்க ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை கடன் வாங்கி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்க கூடாது. எந்த அளவுக்கு சிக்கனமா உங்களுடைய மாற்றங்களை செய்யறது
அடையறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. சோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் சுப மாற்றத்திற்கான ஒரு அடித்தளத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய சுப விசேஷம், ஃபேமிலியில நிறைய மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் இதெல்லாம் நிகழ ஆரம்பிக்கும். அதே சமயத்துல 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கிறது நல்லது. தாயாருக்கு ஏதோ மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். மற்றபடி தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். இருப்பினும் தாயாருடைய நிலை சார்ந்த வகையில உங்களுக்கு ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படலாம். தாயாருக்கும் வருத்தம் இருக்கும், தாயாரால உங்களுக்கும் ஏதாச்சும் வருத்தம், கவலை, ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு மனநிலை இதெல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கிளியரா கவனமா இருந்துக்கணும். அதே போல நாள்ல ராகு இருக்கும்போது நிறைய அலைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஃப்ரீயா நம்மளால இருக்க முடியாது. கடந்த காலகட்டம் நம்ம அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல தான் அதிகமா நம்ம இருந்திருப்போம். நமக்கு பிடிச்ச இடத்துல இருந்திருக்க முடியாது. நம்ம பிடிக்காத இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல போய் நம்மள திரும்ப 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 மாட்டி மாட்டி விட்டுருக்கும். சிம்பிளா சொல்லணும்னாக்கா நமக்கு செட்டே ஆகாத இடத்துல நம்ம கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிருப்போம். சோ அதுதான் கடந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு காம்பினேஷன். இப்ப சுக்கிரன் வரதுனால எல்லாத்தையும் நமக்கு கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இப்ப நமக்கு கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ அது நல்லா இருக்கு இந்த உச்ச சுக்கிரன் பயிற்சியினால. அடுத்தது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கும். கண்டிப்பா கடன் வாங்கி ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இருப்பினும் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். சோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து சுக்கிரன் பார்த்தோம்னா லாபாதிபதி, அவர் வந்து 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இப்ப ரொம்ப அதிகமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். இந்த சிந்தனை வந்து இப்போ அப்படியே எழுச்சி பெற்று நிற்கும். நமக்கு இருக்கிற கடனை முடிக்கணும், நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்முடைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணணும், வீடு கட்டாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ண ஓட்டம் ரொம்ப பீக்ல இருக்கும். லாபாதிபதி உச்சமா இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் எடுக்கலாமோ அந்த முயற்சிகள் எல்லாம் எடுப்போம். அதே 3ஆம் இடத்துல சனி இருப்பாரு. மார்ச் 29 வரைக்கும் அந்த இடத்துல இருப்பாரு. ஆகவே இந்த முயற்சி அப்படிங்கிறது பல மடங்கா இருக்கும். அந்த முயற்சிக்கு ஏற்ற வெற்றியும் பொருளாதாரமும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு நம்ம செய்யற விஷயங்கள்ல ஒரு திருப்தியை கொடுக்காது, ஒரு நிறைவை கொடுக்காது. ஆனா அந்த முன்னேறணும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு பல மடங்கா இருக்கும். ஆனா செய்யற விஷயத்துல ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி அது அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் மைனஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் பொருளாதார வரவு ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்முடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் நம்ம கையில நிச்சயமா கிடைச்சிடும். அதே போல மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு முயற்சி பண்றது, மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலியில பேச ஆரம்பிக்கிறது, மேலும் மூத்த சகோதரத்துவத்துக்கான சுப விஷயங்களை பண்றதுக்கு முயற்சி பண்றது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மூத்த சகோதரத்துவத்தால ஏதோ ஒரு விதமான சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மூத்த சகோதரத்துவம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு சிந்தனை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அவர்களை பற்றின கவலையோ அப்படி இல்லைன்னா அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு நம்ம மாத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டமோ ஏதோ ஒரு வகையில மூத்த சகோதரத்துவம் சார்ந்த சிந்தனை ஓடிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். ராகுவோட இணைந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால மூத்த சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி பெருசா மைனஸ் இல்ல. அடுத்து சுக்கிரனுடைய பார்வை அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்துல பதியும். ஜீவனத்தை சுக்கிரன் பார்க்கிறது ரொம்ப விசேஷம். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான சுக்கிரன் பார்ப்பாரு. மேலும் குரு பகவானும் சுக்கிர பகவான பார்ப்பாரு. எனவே 10ஆம் இடம் ரொம்ப சிறப்படையுது. 10ஆம் இடம் வந்து வீக்கா இருந்துச்சு இவ்வளவு நாள். அதாவது ஜீவனம், தொழில், நம்முடைய உத்தியோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். இவ்வளவு நாள் வீக்கா இருந்துச்சு. இப்போ வந்து உச்ச சுக்கிரனும் பார்க்கிறாரு. அதே போல குரு பகவானுடைய பார்வையும் நமக்கு ஜீவனஸ்தானத்துல பதியுது. ஆகவே இந்த தொழில் உத்தியோக ரீதியா இருந்த குழப்பங்களுக்கு நிச்சயமா முற்றுப்புள்ளி வந்துடும். உத்தியோகமே இல்ல, ரொம்ப நாளா நான் ட்ரை பண்றேன், ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கல, ஒரு மனம் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கலனா இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயார் ஆயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து இருக்காங்க. ஆகவே நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்மால் லெவல்ல இருக்கணும். மேக்ஸிமம் நிறைய பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அகலகால் வைக்காம சின்னதா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடைய எஃபோர்ட் அதிகமா கொடுத்து ப்ராஃபிட் அதிகமா கெயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க இன்வெஸ்ட்மெண்டே ரொம்ப பெருசா பண்ணிட்டு உடைய எஃபோர்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதுல பெருசா மைனஸான பலன்கள் தான் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைப்போம். அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடும். ஆகவே சிம்பிளா யோசிச்சு அதை பிரம்மாண்டமா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கான ஒரு சரியான ஒரு காலகட்டம் தான். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஸ்மால் லெவல்ல இருக்கணும். சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அதை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்க யோசிச்சு பண்ணும்போது அது நிச்சயமா அது ஒரு
பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அடுத்தது ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அந்த நேரத்துல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு வகையில மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். மாடிஃபிகேஷன் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா எதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமா பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஏதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்றது முயற்சி பண்ணணும். பட்ஜெட் ரொம்ப லோவா நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கு கேட்கறது போவீங்க, அவங்க ஒரு பிளான சொல்லி உங்களுடைய பிளான் அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க. எனவே நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத எந்த அளவுக்கு நீங்க பட்ஜெட்லயே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பட்ஜெட்லயே பண்றது நல்லது. அடுத்தது நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது நேரத்துல நிச்சயமா ஆக்டிவேட் ஆகும். வெளிநாடு பயணங்களை மேற்கொள்றதுக்கு சாதகமான காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி ஆக்டிவேட் ஆக போது, ஆகவே நீங்க கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம இறங்கி பிறகு யோசிக்க கூடாது. ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நல்லா தீர விசாரிச்சுட்டு இறங்குறது நல்லது. மற்றபடி அந்த யோகம் இப்ப ஆக்டிவேட் ஆகுது. வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா போலாம். அதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல கிடைக்கும். எனவே தொழில், உத்தியோகம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம், அது எல்லாமே இந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. மேலும் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த அந்த ப்ரமோஷன் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா கிடைக்கும். அடுத்து 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுல 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுறதுனால உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. எதை நினைச்சு ரொம்ப பெருசா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து தனுசுடைய லக்னம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா மென்டலி இப்ப ரொம்ப பிரஷரா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கவலை, ஏதாச்சும் ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுல அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம ராகு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. இந்த காம்பினேஷனே பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து மன ரீதியா நிறைய தாக்கம், நிறைய வருத்தம், கவலை, எது பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஏன்னா லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. இப்ப உங்களுடைய சிந்தனையே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு விஷயத்துல இறங்கி டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த விஷயத்துல நம்ம இறங்குனது நல்லது தானா, கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமாங்கிற அந்த சந்தேகம் நம்ம மேலே நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். எனவே ரொம்ப எதையும் தீர யோசிக்காதீங்க, ரொம்ப ஆழமா போகாதீங்க, அந்த யோசனைக்குள்ள ரொம்ப ஆழமா போகாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஒரு சில கிரக மாற்றங்களுக்கு பிறகு இப்ப இருக்கிற அந்த மனநிலை தானாவே சரியாயிடும். நீ எதை நினைச்சு அலட்டிக்கவே வேண்டாம். இப்ப இந்த கிரக அமைப்பு உங்களை வந்து கொஞ்சம் பிரஷர் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த கிரக அமைப்பு மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். அதனால இப்போ உங்களுக்கு மென்டலி பிரஷரா இருக்கு, நிறைய வருத்தம் இருக்கு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப யோசிச்சு உங்களை வருத்திக்காதீங்க. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆகவே மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் சேஃபா போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம கரெக்டா தான் போவோம், நமக்கு எதுக்க வரவங்க சரியா வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆகவே எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட கவனமா போயிட்டு வாங்க. அடுத்தது ஹெல்த். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. இது வந்துட்டு ஒரு பெரிய ஃபால்ட்டா இருக்கும் தனுசு ராசிக்கு, தனுசு லக்னத்துக்கும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதை மட்டும் நீங்க கரெக்டா பராமரிச்சாலே போதும். ஹெல்த் வைஸா பெரிய இஷ்யூ எதுவும் வராது. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. ஆரோக்கியமற்ற உணவுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோம் மேடு ஃபுட்டா சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடாதீங்க. இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஓவரால் அந்த உச்ச சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்த விஷயத்த கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றது, சுப மாற்றங்களுக்கான அடித்தளத்தை போடுறது, வீட்டுல ஏதோ ஒரு விதமான சுப விசேஷம் பண்றது, ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறது முயற்சி பண்றது, புதுசா கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்றது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் தாயார் சார்ந்த விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உங்களுடைய உணவு முறை, கடன் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு லிமிடேஷன், இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை டிஃபால்ட்டா செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி, இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய
சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29ல நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.